2 நாள் முன்னாடி பார்க்கு போயிருந்தோம் டின்னர் கொண்டுட்டு. சரி சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. அதில் நிறைய உரக்காயாக உளுந்து கிடந்துச்சு. நான் 1, 2, 3, 4ன்னு கொஞ்சம் அப்படியே காயை பறக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். என்னடான்னு பார்த்தா இது வந்து ஜூலை ஆகஸ்ட் மாதம் வந்து வெக்கம் வந்து அதிகமாக இருக்குமா. அந்த வெக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா டேட்ஸ் வந்து அதிகமாக வந்து காய்க்குமா, அதனால தான் சொல்கிறாங்க. எவ்வளோ டேட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பார்க்கவே செம்ம அழகாக இருந்தது. இவ்வளோ காயோட நான் எந்த டேட்ஸ் மரத்தையும் நான் பார்த்ததே கிடையாது. நிறைய காய் கீழே விழுந்து விழுந்து கிடந்துச்சு. அதில் நிறைய பார்த்திங்கன்னா மிதித்து அடிபட்டு போய் இருக்குது. நிறைய பழுத்ததாகவே இருந்துச்சு, மிதிச்சிருக்காங்க, அதை நம்ம எடுக்க முடியாது. நான் மட்டும் இல்லை, என்னை போல் நிறைய பேரை வந்து காய் வந்து பிறக்கிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து உரக்காயின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த காயை வந்து நான் எப்போவும் ஊருக்கு போனாலுமே நான் வாங்கிட்டு போவேன். என் கசின் சிஸ்டரும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணால் காயை பிறக்கிறதுக்கு. நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நிறையவே சேர்த்துட்டோம். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி டேட்ஸ் கிளையை யாரோ இழுத்துருக்காங்க, சரி அதில் நம்மளும் ஒன்று பறிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒன்று இழுத்து பார்த்தா செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தது. வரவே இல்லைங்க. பார்க்குறதுக்கு இப்படிக்கோண்டு காயாக இருக்குது, ஆனால் அதில் ஃபிட்டாக இருக்கிறது செம்ம ஃபிட்டாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு கிளையை பிடிச்சி ஆட்டி ஆட்டி பார்த்தா ஒன்று கூட விழவே இல்லை. அதுக்கப்புறம் கீழே விழுந்த காயில் ஒன்று எடுத்து புர்க்காவில் நல்லா ஒரு தடவிட்டு சரி நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடி சாப்பிட்டாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படி இந்த உரக்காய் பிடிச்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சின்னதாக ஒரு கார்ப்பு தன்மை இருந்துச்சு. அது இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு அது சரியாக போயிடும். இவ்வளோ காய் நான் சேர்த்துட்டேங்க. ஊருக்கு போகிறதுக்கு அப்போ உரக்காயை கடையில் வாங்கவே வேண்டாம். எடுத்த உரக்காயை ஊருக்கு கொண்டு போயிட வேண்டியது தான்.